ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பார்டர்ஸ் கூட இருக்கிறதுனால அங்கெல்லாம் நடக்கிற போட்டிகள் ரொம்ப குரூஷியலான ஒன்றாக இருக்கிறது. அதெல்லாம் வந்து கால் ஆஃப் பண்ணப்படலாம்ன்ற கூட தகவல் வருகிறது. மும்பையும் வந்து ஒரு பார்டரிங் சி பார்டரிங் இதா இருக்க சிட்டியாக இருக்க அங்க நடக்கக்கூடிய போட்டிகளும் ஒரு சந்தேகத்துக்குரிய இருக்குது. ஃபைனல்ஸ்லாம் வந்து கொல்கத்தால நடக்கும் அப்படின்றதுனால அது தற்போதைய தகவல் படி அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அட் த சேம் டைம் இப்போ டோட்டலாவே ஐபிஎல் டோர்னமெண்ட் மேபி pulled off or postponed அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கிறது. லாகூரை இந்த நிமிடத்தில் இந்தியா தாக்கி வருகிறது. கராச்சி குறியில் இருப்பதாக தகவல் நமக்கு ஒரு சில படங்கள் கிடைத்திருக்கிறது. ஓரளவுக்கு வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். பட் அட் த சேம் டைம் நமக்கு கிடைக்கக்கூடிய இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் இந்தியன் நேவி அட்டாக்கிங் கராச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எல்லா பார்டர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாரும் போன்ல வீடியோ இருக்கு, கேமரா இருக்கறனால எல்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. பட் ட்ரூ நியூஸை வந்து செக் பண்ணி நம்ம கரெக்டான நியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க சொன்னீங்க L-70, அது வந்து மேஜர் மதன் சார் நம்மளுக்கு முன்னாடி பேசியிருந்தாரு. அது வந்து ஒரு ரீஃபர்பிஷ்டு வெப்பன் நம்மளுக்கு. ஸோ L-70ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த போஃபோர்ஸ் அவர் சொன்ன மாதிரி காங்கிரஸ் காலத்தில் வாங்கப்பட்டாலுமே ஒரு 1970ஸ்ல வாங்கப்பட்டாலுமே இப்போ அது ரீஃபர்பிஷ் பண்ணி யூஸ் பண்றோம். மேஜர் மதன் சார் முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம ரீஃபர்பிஷ் பண்ணி யூஸ் பண்றதை எல்லா நாட்டு ஆர்மியும் எல்லா நாட்டோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸும் என்னடா பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இது மட்டும் இல்லாம நம்ம வந்து லாகூர் பார்க்கிறோம் அட்டாக்ல இருக்கிறது. கராச்சி நகரம் வந்து இந்தியன் நேவியுடைய அட்டாக்ல வந்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அதே போல பார்க்கிறோம் இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் NSA அஜித் தோவல் கடந்த 3 மணி நேரமாக ஆலோசனை என்ற தகவல் இருக்கிறது. நம்ம பார்க்கிறோம் ஆபரேஷன் சிந்தூர் வந்து கண்டினியூஷன்லயே தான் இருக்கு. நம்ம ரொம்ப முக்கியமான விஷயமாக இதுல பார்க்க வேண்டியது வீரபோகிய வசுந்தரா அப்படின்ற ஒரு வாக்கியம் தான். இது என்னன்னா வார் கிரை ஆஃப் ராஜ்புத்தானா ரைபிள்ஸ். இது நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய வார்த்தை வீரபோகிய வசுந்தரா. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா கரேஜியஸான பர்சன் மட்டும்தான் அமைதியான உலகில் அந்த 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 பெனிஃபிட்ஸை அனுபவிக்க முடியும் அப்படின்னு. ஹார்மோனியஸான உலகத்துல அதோடைய பெனிஃபிட்ஸை எப்போ அனுபவிக்க முடியும் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து வீரமுள்ள மனிதர்களால் மட்டும்தான் அப்படின்றதுதான். இன்றைய நிலைமையில் இந்தியர்கள் அனைவரும் இப்போ டைம் பாஸ்ட் 12:32 நம்மளுடைய நேரலையில மட்டுமே 4000 பேர் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கு மேல பார்த்தோம்னா ஒரு கொஞ்சம் நம்ம வரைக்கும் பார்த்தோம்னா 7000க்கும் மேற்பட்டோர் பார்த்துட்டு இருக்காங்க. சோ ஃபிளக்சுவேஷனா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த நாடும் நமது இந்திய ராணுவத்தை உற்று நோக்கி இருக்கிறது, பெருமைப்படுகிறது. வீரபோகிய வசுந்தரா அப்படின்றதுதான் நம்மளுடைய மோட்டோவாகவும் அடுத்த சில நாட்களுக்கு இருக்க வேண்டும். இன்றைய உயர்மட்ட கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சொன்ன விஷயம்தான். நாம் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறோம், நம்ம வந்து கோஆர்டினேட்டட் எஃபர்ட்டை கொடுக்கணும், இந்தியா வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃபான ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சை பண்ணணும் அப்படின்ட்டு டிஃபென்ஸ், ஹோம், ஃபினான்ஸ், பவர், அக்ரிகல்ச்சர், வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு முக்கியமான துறைகளின் செக்ரட்டரிஸுடன் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் சொல்லியிருந்தார். அதில் பிரதமர் சொன்ன முக்கியமான வாக்கியம் என்னன்னா நாம் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறோம் அப்படின்ற வாக்கியம் தான். அந்த நிலையில நம்ம வந்து பார்க்க வேண்டியது வீரபோகிய வசுந்தரா அப்படின்ற வீர வாக்கியம் தான். அந்த வீர வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்புத்தானா ரைபிள்ஸோட அவங்க தான் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா இப்போ அவங்க இருக்கிற அதே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற பூஞ்ச் இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணி அங்க நம்மளுக்கு நிறைய லைஃப்ஸ் போயிருக்கு. அப்பாவி மக்கள், பெண்கள், குழந்தைகள்னு செகண்ட் அட்டாக் பண்ணும்போது அதுல லைஃப் போயிருந்துச்சு. இப்போ அங்க வந்து ஸ்ட்ராங் ஷெல்லிங்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கிறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இதுக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவா அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேவியும் சொல்லியிருக்காங்க. அந்த கன்ஃபர்மேஷன் நேவி கிட்ட இருந்து வந்திருக்கு. அண்ட் அவங்களோட எல்லாமே பார்டர், பாகிஸ்தானோட பார்டர்ல இருக்கிற கராச்சி அண்ட் அதுக்கு தொட்டனாப்ல இருக்கிற முக்கியமான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பூஞ்ச் நகரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜம்மு காஷ்மீரோட முக்கியமான நகரம். அங்க மல்டிபிள் அட்டாக்ஸ் ஆல்ரெடி நடந்திருக்கு. அதுக்கான ஹிஸ்டரி நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அங்க வந்து நம்மளோட டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம கண்டினியூஸா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ வரைக்கும் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்றது நம்மளோட இனிஷியல் அட்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆர்டிலரி மட்டும் தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஏர்கிராஃப்ட்ஸ் எதுவுமே இன்னும் வான்வெளியில பறக்கல. INS விக்ராந்த் வந்து 36 ஜெட் ஏர்கிராஃப்ட்ஸ்
சுமக்கக்கூடிய திறன் கொண்டது. ஆனாலும் இன்னும் நம்ம டைரக்டா ஏர்கிராஃப்ட்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம். அதுக்கு மூணு அட்வான்ஸ் அட்டாக் ஹெலிகாப்டர்ஸும் தாங்கக்கூடிய ஐஎன்எஸ் விக்ராந்த் இன்னும் பாசிவா தான் போயிட்டு இருக்கு. அது ரொம்ப அக்ரெசிவா போச்சுன்னா ஐ திங்க் காஷ்மீரோட கோஸ்ட் லைனே மாறிடும். ஐ மீன் சாரி, பாகிஸ்தான் அண்ட் கராச்சியோட கோஸ்ட் லைனே மாறிடும் நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னும் பேக்கப்ஸ் வரும். ஐஎன்எஸ் விக்ராந்துக்கு இன்னும் அக்ரெசிவா போவாங்க. ஏன்னா பாகிஸ்தான் வந்து அவங்களோட ஆல் அவுட் போய் ரொம்ப அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா வந்து ரொம்ப டாக்டிக்கா போய் எங்க அடிச்சா எங்க வலிக்குங்கிற மாதிரியே பார்த்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் முக்கியமான நகரங்கள், முக்கியமான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை பார்த்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹெவி ஃபயரிங் வந்து இன்னும் போயிட்டு இருக்கு. எல்ஓசில பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருந்து பக் அப்படின்ற இடத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். லோக்கல் சிவிலியன்ஸ் எல்லாம் கத்திட்டு ஓடுறாங்க பிஓகேல. ஏன் அப்படின்னா சைரன்ஸ் அடிக்குது. சைரன்ஸ் வந்து தொடர்ந்து பார்க்கிறோம். பிஓகேல அதிக அளவில் வந்து ஒலித்த வண்ணம் இருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிஓகேக்குள்ள இந்தியா தனது அட்டாக்கை தீவிரப்படுத்தி இருக்கிறது. எல்லோருடைய எதிர்பார்ப்பும், நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பும் என்னன்னா, பிஓகேவை மீட்டு வாங்க மோடிஜி, பிஓகேவை மீட்டு வாங்க மோடிஜி தான் கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா வரும். நீங்க சும்மா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி இருக்க பிஓகே மீட்பு அப்படின்றது இப்போ இல்ல, கடந்த 70 ஆண்டுகளாகவே இருக்கக்கூடிய கோரிக்கை. ஏண்டா நம்ம பிஓகேவை விட்டோம் அப்படின்னு 1947 திரு நேரு அவர்களுடைய பாலிசி மிஸ்டேக்னால, அது பிளண்டர்னு மற்றவர்கள் அழைக்கலாம், பேஸ் பிளண்டர் தான். அப்படி இருக்க அந்த காலத்திலிருந்து இப்பொழுது வரை அனைவராலும் எழுப்பப்படுவது பிஓகே வரணும் அப்படின்றது. நமது சாரதா பீடமே பிஓகேல தான் இருக்கிறது இன்றும். அப்படி இருக்க சாரதா பீடம் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது ஆபரேஷன் சாரதாவா மாறுகிறதா அப்படின்றது இனிமேதான் நமக்கு தெரியும். 12:35 இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல், India goes all out on Navy. Naval forces are hitting. Yes, naval forces are hitting Karachi by long margin அப்படின்றது தகவல். அதாவது பாகிஸ்தானுடைய நீர்ப்பரப்பிற்குள்ள உள்ள கூட போகாம வெளியில இருந்த வண்ணமே கராச்சி மீது தாக்குதல் நடந்து வருவதாக மேலோட்ட தகவல்கள், முதற்கட்ட தகவல்கள் கிடைக்கிறது. குர்தாஸ்பூர், அக்னூர், ஜெய்சால்மர், அம்ரித்சர், பத்தான்கோட், சம்பா அப்படின்னு பல இடங்கள்ல பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் அண்டர் பிளாக் அவுட். பாகிஸ்தான் ஆர்மி வந்து இப்ப ராஜௌரி பூஞ்ச் ஏரியால வந்து பின்வாங்கிட்டு இருக்கிறதா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அது பூஞ்ச் இந்த ஏரியா வந்து ரொம்ப அக்ரெசிவ் ஆன ஆர்டிலரி பிளாஷ் பாயிண்டா இருக்கு. ஆனா அவங்க வந்துட்டு வில்லேஜஸ்குள்ள போய் அங்க இருந்து அட்டாக் பண்றதா நம்மளுக்கு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இது வந்து இந்தியன் ஆர்மி வந்து அவங்களை ரிட்டைலேட் பண்ணி அவங்க திரும்பி பின்வாங்கறதாவும் நம்மளுக்கு நியூஸ் வந்துட்டு இருக்காரு. இந்த பூஞ்ச் பாத்தீங்கன்னா அது ஒரு ஈஸியா ஒரு ஈஸியா அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஓபன் ஸ்பேஸா கூட இருக்கு. அதனால நம்ம இந்தியன் ஆர்மி வந்துட்டு ஈக்குவலா அவங்களுக்கு ரிட்டைலேட் பண்ணி அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ், இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜெருசலம் போஸ்ட், இஸ்ரேலுடைய பத்திரிகை, அவர்களுடைய பத்திரிகை ஜெருசலம் போஸ்ட் வந்து ஒரு முக்கியமான நியூஸ் ஆர்டிகலை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆபரேஷன் சிந்தூர் கீழ் நடத்தப்பட்ட தாக்குதல் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் போர்சஸ் kill terrorist who beheaded Jewish journalist Daniel Pearl அப்படின்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது ஜூயிஷ் ஜேர்னலிஸ்டான டேனியல் பேர்ல கழுத்தை அறுத்து கொன்ற பயங்கரவாதியை இந்திய படைகள் கொண்டிருப்பதாக ஜெருசலம்ல இருக்கக்கூடிய ஜெருசலம் போஸ்ட் பத்திரிகை வந்து ஒரு முக்கியமான ஒரு தலையங்கத்துடன் பாராட்டி இந்தியாவை எழுதியிருக்கிறது. மை ஃபாதர் இஸ் ஜூயிஷ், மை மதர் இஸ் ஜூயிஷ், ஐ எம் அ ஜூயிஷ் அண்ட் ஐ பர்சனலி கிரேட்ஃபுல் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தேங்க்யூ பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்ட்டு எலன் கொஹாலினம் அப்படின்றவர் ஃபார்மர் யூஎஸ் டெபுட்டி ஸ்பெஷல் என்வாய் டு காம்பேட் ஆன்டி செமிட்டிசம் அண்டர் பிரசிடென்ட் ஆஃப் தி யூஎஸ் ட்ரம்ப் 45 அப்படின்னு இருக்கக்கூடிய முக்கியமானவர், ஆன்டி செமிட்டிசம்க்கு எதிராக இருக்கக்கூடியவர் வந்து ட்வீட் பண்ணிருக்காங்க. இந்தியன் ஃபோர்சஸ் கில் டெரரிஸ்ட் who beheaded Jewish journalist Daniel Pearl அப்படின்னு இது இஸ்ரேல்ல இருந்து பாராட்டு இந்திய ராணுவத்திற்கு, இந்திய படைகளுக்கு வந்திருக்கிறது. எஸ், இந்த இந்தியாவுடைய இந்த 9 அட்டாக் நம்ம ஆபரேஷன் சிந்தூர் நடந்ததுல முதல் கட்ட தாக்குதல், அந்த தாக்குதல்ல நம்ம அடிச்சதுல தான் இதுல கொண்டிருக்கு. அதே போல ஒரு முக்கியமான விஷயம், ஒரு வரலாறை நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஜெய்ஷ் இ முகமதுடைய தலைவன் மசூத் அசார், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கொடூரன். நம்ம பார்த்திருப்போம், காந்தஹார்ல நம்மளுடைய பிளைட் கடத்திற்கு காந்தஹார்ல போய் வச்சதாகட்டும், பார்லிமெண்ட் அட்டாக்ஸ் ஆகட்டும், ஏகப்பட்டது அவருடைய தலைமையில் நடந்தது. அந்த தாக்குதல் நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு உதவியாக இருந்து
அவரை இந்திய கட்டுப்பாட்டு சிறையிலிருந்து விடுவிக்க ஒரு இதாக இருந்தது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய தம்பி மேற்கொண்ட அந்த கந்தஹார் அப்படின்ற அந்த பிளைட் ஹைஜாக் விஷயம். IC-814 அப்படின்ற விமானம் நமது விமானம் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் தீவிரவாதிகளால் பிடிபட்டது. பயணம்னு ஒரு படம் நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கும். அந்த தமிழ் படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த படம்ன்றது இந்த இடத்துல இருந்து எடுத்ததுதான். அதெல்லாம் கூட இஸ்ரேல் மாதிரிலாம் அட்டாக் பண்ணலையேன்னு அன்னைக்கு அந்த படத்துல வந்திருக்கும். பட் ஆனா இன்னைக்கு இஸ்ரேலையே மிஞ்சக்கூடிய வகையில இந்தியா அட்டாக் பண்ணிருக்கு. அந்த அட்டாக்ல, அதாவது ஆபரேஷன் சிந்தூருடைய phase 1 அட்டாக்ல 9 டார்கெட், 9ல 21 டார்கெட், 9 நகரங்கள் நடந்தது. அதுல மசூத் அசாருடைய சகோதரன் கொல்லப்பட்டிருக்கிறார். அவன் பேர் ரவுஃப் அஷ்ரஃப் அப்படின்றவரு, அஸ்கார் அப்படின்றவர், ரவுஃப் அஸ்கார் அப்படின்றவரு கொல்லப்பட்டார். அன்னைக்கு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 1999ல நமது இந்தியன் ஏர்லைன்ஸ் IC-814 கடத்தப்பட்ட போது, அது பயங்கரவாதிகளின் வசம் இருந்த போது, அந்த படத்தில் எப்படி ஒரு முக்கிய ராணுவ அதிகாரிகள் வந்தார்களோ, இந்திய அரசாங்கத்தை ரெப்ரசென்ட் பண்ணி பயங்கரவாதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இது பண்ணாங்களோ, அந்த ரோல் இருந்தவர் தான் அஜித் தோவல். இன்றைய NSA அன்றைய பேச்சுவார்த்தை குழுவில் இருந்தவர் தான் இன்றைய NSA அஜித் தோவல். அன்னைக்கு உள்ளே இருந்த 100க்கும் மேற்பட்ட இந்திய பயணிகளை, இந்தியா உள்ளிட்ட கனடா உள்ளிட்ட முக்கியமான பயணியர்கள் உள்ள இருந்தாங்க. அவர்களை மீட்பதற்காக NSA அஜித் தோவல் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை குழுல இடம்பெற்று அவர் பார்க்கிறோம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மசூத் அசார் சிறையில் இருந்தார். அவரை விடுவித்து இந்தியா அந்த பயணிகளை மீட்டது NSA அஜித் தோவல். அதற்காக பல காலம் இன்று வரை பார்க்கணும்னா அவர் விமர்சிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, இதை வச்சுதான் எதிர்கட்சிகள் எல்லாருமே அஜித் தோவலுடைய நடவடிக்கைகள், இல்ல மோடி அவர்களை பிடிக்காதவர்கள், இவங்க எல்லாருக்கும் அஜித் தோவல் விமர்சிக்கணும்னா அதை தான் பண்ணுவாங்க. அதை பண்ணார்கள். இந்த நிலையில நமக்கு பார்க்கிறோம் கிடைக்கக்கூடிய தகவல், இன்று கீழ் இந்திய படைகள் முப்படைகளும் சேர்ந்து நடத்திய அந்த நேற்று முன்தினம் நடத்திய துல்லிய தாக்குதலில் அந்த மசூத் அசார் அவருடைய சகோதரன் ரவுஃப் அஸ்கார், யார் NSA அஜித் தோவல் அவர்களை 1999 கையை கட்டி போட்டபடி அவரது அண்ணனை மீட்டு வெளியே அதே கொடூரன் மசூத் அசார் பார்த்தோம்னா பார்லிமெண்ட் அட்டாக் பண்றாரு, பத்தான்கோட் தாக்குதல் பண்றாரு, ஏகப்பட்ட தாக்குதலை பண்ணார். அந்த கைது விடுதலைக்கு ஒரு முக்கியமான ஆளாக இருந்த ரவுஃப் அஸ்கார் போட்டு தள்ளப்பட்டார். இதே NSA அஜித் தோவலுடைய மேற்பார்வையின் கீழ் நடந்த தாக்குதலில். இந்த வேலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பாரத நாட்டையும் நம்ம மக்களையும் பாதுகாப்பா வைக்கிறதுக்கு இப்போ அந்த பஞ்சாப் டெல்லி மேட்ச்ல இருந்து வெளியில வந்தவங்க கிட்ட பேட்டி கேட்ட போது சொல்லியிருக்காங்க, நாங்க எதுக்கு பயப்படணும், பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே, எங்க இந்தியன் ஆர்மி இருக்காங்க, பயப்பட வேண்டியது பாகிஸ்தான் தான், அவங்க தான் தப்பு பண்ணிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம இப்போ அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் ஆர்மி எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கு அண்ட் இந்தியன் மக்கள் எவ்வளவு பாதுகாப்பா இருக்காங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். மக்கள் முகத்துல கொஞ்சம் கூட துளி கூட பயமே இல்ல. அவங்க மேட்ச் இன்னைக்கு பாதியில முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற வருத்த கூட. IPL சேர்மன் கையெடுத்துக்கு போங்க ஃப்ளட் லைட்ல ஆஃப் பண்ண போறோம், அட்டாக் இந்தியன் நார்த்தன் பாஸ் அண்டர் அட்டாக் அப்படின்னு கை கூப்பி கேக்குறாங்க. அப்போ கூட அவங்க எல்லாம் வெளியில இவ்வளவு பிரேவ் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா பெரிய விஷயம். அவருடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க இங்கிலீஷ்ல கூட திருப்பி சொல்லலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, what do we have to be afraid of? We are in our country. If anyone, it should be Pakistan who should be afraid. We are in our country. We are in our country. அதை அண்டர்ஸ்கோர் பண்ணணும். இது எங்க கண்ட்ரி, எங்களுக்கு உண்டான தலைவர், எங்களை பாதுகாப்பர், எங்களுக்கு உண்டான மக்கள் இருக்காங்க, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேமரா விட்டு நகர்றாரு அவரு. அதனால இது பொதுமக்கள் எல்லாம் தைரியமா அவங்கவுங்க வீட்டுல இருக்கலாம், அவங்கவுங்க வீட்டுல என்ன செய்யறாங்களோ அது அப்படியே இருக்கலாம். கவர்மெண்ட் சொல்றதையும் ஆர்மி சொல்றதையும் பொதுமக்கள் எல்லாம் கேட்டு அதுபடி நடந்தாலே எல்லாருமே சேஃபா இருக்கலாம். ஆர்மி அவங்களோட வேலையை பார்த்துப்பாங்க, நம்மளோட தலைவர்கள் அவங்களோட வேலையை பார்த்துப்பாங்க. டிஃபென்ஸ்லயும் சரி, டிப்ளமேட்டிக்காவும் சரி. இப்போ IMF கூட இந்தியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறதா கேள்விப்படுறோம். இந்த மாதிரி பாகிஸ்தான் பெயில் அவுட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. சோ IMF கொஞ்சம் அவேரா இருங்க அப்படின்னு சொல்லி இந்தியா IMF-க்கு, இந்தியா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், முக்கியமான ஃபண்ட்ஸ் எல்லாம் வெவ்வேறு கண்ட்ரிக்கு வெவ்வேறு திட்டத்துக்கு ரிலீஸ் பண்ற IMF-க்கு இந்தியா ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது நம்ம எல்லா ஃப்ரண்ட்லயும் தயாரா இருக்கும். பி இட் ஃபினான்ஷியல், டிப்ளமேட்டிக், டிஃபென்ஸ், அஃபென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மினிஸ்ட்ரி அவங்கவுங்க வேலையை கச்சிதமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வெல் பிளான்டா இருக்கு. இது நம்ம வெரி வெல் எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஆனா இப்படி வரும்னு எதிர்பார்க்கல, இந்த நேரத்துல வரும்னு எதிர்பார்க்கல.
அதனால எல்லா ஃப்ரண்ட்லயும் இந்தியன் கவர்மெண்ட் அவங்கவுங்க வேலையை கச்சிதமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம இப்ப வரைக்கும் எந்த லாஸும் இல்லாம எந்தவித பாதிப்பும் இல்லாம போய்கிட்டு இருக்கு. இது வந்து வார் அகைன்ஸ்ட் டெரரிசம். மீண்டும் மீண்டும் சொல்றோம், இது வார் அகைன்ஸ்ட் நேஷனோ மக்களோ கிடையாது. மறுபடியும் வார் அகைன்ஸ்ட் டெரரிசம். பாகிஸ்தான் என்கிற நாடு அந்த டெரரிசம்க்கு துணையா இருக்கிறதுனால இது ஒரு பெரிய வாரா பார்த்து மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் இது வந்து 2 கண்ட்ரிக்கான வாரா எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அதையும் நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் சரி, அஜித் தோவல் NSA அவர்களும் பேசி இது கண்டிப்பா டெரரிசம்க்கு அகேன்ஸ்டா தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாயாலேயே அவங்களோட சப்போர்ட்டை நம்மளுக்கு தெரிவிக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி அதர் ஜம்முல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, ஆல் தி பார்டர் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் அவுட்ல போனாலும் யாருமே பதட்டப்படாம என்ன பண்ணணும்னு தெரியாம அமைதியா தான் இருக்காங்க. எந்தவித கூச்சல் குழப்பம் இல்லாம தான் போய்கிட்டு இருக்காரு இப்போ இங்க. எஸ், பாகிஸ்தானுடைய கோழைத்தனமான தாக்குதல் பாக்குறோம். ஜம்மு காஷ்மீர்ல பாராமுல்லா அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் எல்லாம் குறி வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க. டூரிசம் செக்டார், அங்க வரவங்க எல்லாம் யாரு? இங்க 26 பேரை அடிச்சவங்க எல்லாம் வந்து டூரிஸ்ட். அவங்களுக்கு எல்லாம் என்ன சம்பந்தம்? உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா மெசேஜ் பாஸ் பண்ணுன்ற கோழைத்தனமான அந்த மெசேஜ் பாஸ் பண்ணுன்ற இன்டென்ஷன், அதை தான் நம்ம வந்து இதுல புரிஞ்சுக்க வேண்டியது. பாகிஸ்தானின் கோழைத்தனமான தாக்குதல்ல பாராமுல்லால இருக்கக்கூடிய ஹோட்டல்கள்லாம் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. ஷெல்லிங், ஹெவி ஆர்ட்டிலரி ஷெல்லிங் வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுல தான் நமக்கு வந்து இன்னும் வந்து இந்தியாவின் கோபத்தை உயர்த்தி இருக்கிறது. இதுல வந்து பாக்குறோம், இந்தியா வந்து காலையில லாகூர்ல, ராவல்பிண்டில, இஸ்லாமாபாத்ல, செயல்கோட்ல, முல்தான்ல அப்படின்னு ஏகப்பட்டதுல, கராச்சி வரைக்கும் ட்ரோன் அட்டாக் நடத்தினதால் நம்ம பாக்குறோம் ராவல்பிண்டில கிரிக்கெட் ஸ்டேடியம் பக்கத்திலே வந்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் வந்து போட்டிகள் அனைத்தும் கராச்சிக்கு மாத்தி வச்சதா சொன்னாங்க. இப்போ வந்து கராச்சி அட்டாக்களுக்கு இதுக்கு மேல எங்க கொண்டு போவாங்கன்னு தெரியாது. நேரடியா லண்டன்ல போய் அவங்க எல்லாம் எல்லாரும் இப்ப ஜெனரல்ஸ் எல்லாம் ஒளிஞ்சிக்கக்கூடிய லண்டன் இருக்குல்ல, அங்கேயே போய் புகலிடமாக இருக்கக்கூடிய அங்க முதியோர் காப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல வந்து பாகிஸ்தானின் காப்பகமாக இருந்து வரக்கூடிய லண்டன்ல போய் அனைவரும் தஞ்சம் அடைந்துக்கணும். அங்க கூடிய மேயர்ல இருந்து எல்லாம் இவங்கால தான் இருக்கும். இப்படியும் அப்படி இருக்க பாகிஸ்தான்ல போய் தஞ்சம் அடைந்துக்கலாம், அங்க போய் போட்டிகளையும் நடத்திக்கலாம்னு நமக்கு வந்து இப்போதைய தகவல். கராச்சி அண்டர் அட்டாக் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். நீங்க இதுல சொல்லும் போது, நான் இந்த நாட்டுல இருக்கேன், இந்த நாட்டுல இருக்கும் போது எனக்கு என்ன பயம், நான் என் நாட்டுல இருக்கேன், எனக்கு பயமே கிடையாது அப்படின்ட்டு தரம்சாலால இருந்து வெளியில இந்த ஃபேனை நீங்க கோடிட்டு காமிச்சீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்ஃபிடன்ஸ். ஏன் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் இந்த அபார்ட் ஃப்ரம் பஹல்காம் அட்டாக், அதுக்கப்புறம் நடந்த அட்டாக்ல பார்க்கலாம், இந்தியாவுக்கு ஒரு லாஸ் கூட கிடையாது. வி ஆர் அண்டர் ஃப்ரண்ட் ஃபுட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். முதல் நம்ம தான் அவங்க அடிக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் பல மடங்கு பதிலடியே நம்ம கொடுத்துட்டு வரோம். ஃபுல்லி ப்ரிப்பேர்டா இருக்கும். இந்த ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பல மடங்கு பதிலடியை நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இதுல நம்ம இந்த ரசிகருடைய எமோஷன் இருக்குல்ல, அதுதான் இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களின் 140 கோடி மக்கள். யாராவது ஒரு சிலர்லாம் வந்து பாகிஸ்தான் பாவங்க, எதுக்குங்க அந்த நாட்டை பாவம், அந்த ராணுவத்துக்கோ அந்த மிலிட்டரி அந்த டெரரிஸ்ட் பண்ணதுக்கோ எதுக்கு அப்படி பண்றீங்க அப்படின்லாம், அதெல்லாம் அடிக்க கூடாது, அடிச்சா மக்களும் சாவார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு பிலாசபி கிளாஸ் எல்லாம் எடுப்பாங்க. பட் ஆனா ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் இருக்கு அப்படின்றது தான் யதார்த்தம். பாவம் அப்படின்னு பார்த்து கண்ணத்தை நம்ம காட்டிட்டே இருக்க முடியாது. கண்ணத்தை இன்னைக்கோ நேத்தோ காட்டல, 75 வருஷமா காமிச்சிட்டு இருக்கோம். நம்ம பார்க்கிறோம், ஆபரேஷன் சிந்துன்றது இல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம புல்வாமா தாக்குதலை பார்த்திருக்கோம், அதுக்கு முன்னாடி நம்ம பத்தான்கோட் உரி தாக்குதல் பார்த்திருக்கோம், அதுக்கு முன்னாடி 2008 மும்பை அட்டாக்ஸ் பார்த்திருக்கோம், ஹைதராபாத் அட்டாக்ஸ் பார்த்திருக்கோம், பூனே அட்டாக்ஸ் பார்த்திருக்கோம், கோயம்புத்தூர்ல அட்டாக்ல நடந்தது கூட பாக் லிங்க்ஸ் இருந்ததா சொல்லுவாங்க. இப்படி இருக்க ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாகிஸ்தான் தொடர்ந்து குடைச்சல் கொடுத்து வருகிறது. எப்போ நம்ம ஷிம்லா அக்ரிமெண்ட் போட்டோமோ அதற்கு பிறகே நம்ம பார்க்கிறோம், பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து பயங்கரவாதிகளை காஷ்மீருக்குள்ள வந்து ஊடுருவ வைத்து அந்த அடிக்கக்கூடிய தாக்குதல் வண்ணம் வந்து அதிகரித்த வண்ணம் இருந்தது. இந்த நிலையில தான் நம்ம இந்தியா வந்து ஏதோ திடீர்னு இன்னைக்கு அடிக்கிறதுனால இல்ல, தொடர் பிரச்சனை என்று பாகிஸ்தான் உருவானதோ அன்று முதலே நமக்கு பிரச்சனை தான். இந்தியாவுடைய ஃபைட் அப்படின்றது இப்போ இல்ல, எப்பயோ 75 வருஷமா நடந்து வரக்கூடியது. POK அப்படின்ற ஆக்குபைடு காஷ்மீர் அது என்னைக்கு இந்தியா வசம் வருகிறதோ அதுதான் நிரந்தர தீர்வு என்பது ஊரறிந்த விஷயம். பாகிஸ்தான் விவகாரத்தில் ஒரே தீர்வு, காஷ்மீர் விவகாரத்திற்கு சுமூக தீர்வு என்பதுதான். அது எல்லாரும் சொல்ற ஸ்டேட்மெண்ட். அதுல கமாவோட முடிக்கிறாங்க, இல்ல ஃபுல் ஸ்டாப்போட முடிக்கிறாங்க. அதுல நம்ம கமா போட்டு சொல்றோம், POK என்று இந்தியாவுடன் வருகிறதோ, மகாராஜா ஹரிசிங் கையெழுத்து போட்டபடி அந்த நிலம் முழுவதும் இந்தியா வசமானது. பாகிஸ்தானே பிரிக்கும் போது 20% மக்களுக்காக நாட்டின் 33% நிலப்பரப்பு பிரித்து தரப்பட்டது. இதுக்கு மேல 1 இன்ச்சு தர முடியாதுன்னு அன்னைக்கே நம்ம அடம் பிடிச்சிருக்கணும். பட் தர முடியல. பங்களாதேஷ்னு ஒரு நாட்டை தனியா பிரிச்சு கொடுத்தோம், அவங்களுக்கு நன்றியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம கிட்ட வந்து எதிர்த்து பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்படி இருக்க பத்தான்களால் ஆளப்படக்கூடிய பாகிஸ்தானுக்கு
நம்ம வந்து அடிக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பத்தான்களின் பாகிஸ்தான் அப்படின்றது பந்தாடப்படும் பாகிஸ்தான் மாறுன்றது எந்த சந்தேகமும் கிடையாது. கூடிய சீக்கிரத்துல நடந்துரும் நினைக்கிறேன் அருண். ஏன்னா நம்ம POK தாண்டி கராச்சி, லாகூர், இஸ்லாமாபாத், பேஷாவர்னு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஹார்ட் ஆஃப் பாகிஸ்தான். இதுல வந்து இஸ்லாமாபாத் இதுல இருக்கலே குரூஷியல் வந்து லாகூர் அடிக்கிறதோ கராச்சி அடிக்கிறதோ இல்ல, நம்ம பெஷாவர் அடிக்கணும். பெஷாவர்ன்றது டீப் இன்சைடு பாகிஸ்தான் டெரிட்டரி. அது வந்து ரொம்ப அந்த பக்கம் இருக்கக்கூடிய இடம். இஸ்லாமாபாத்ன்றது கொஞ்சம் பக்கத்துல இருந்தாலும் அவங்களுடைய ஆர்மி, அவங்களுடைய நேஷனல் கேபிட்டல் அது. ராவல்பிண்டின்றது மிலிட்டரி கேபிட்டல். இந்த 3 இடத்தை நம்ம அடிக்கிறது தான் நம்மளுடைய பவர். என்ன நம்ம ஒரு காலத்துல இஸ்ரேலை பத்தி, இஸ்ரேல்ல இத்தனை இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, அந்த பயணம் படத்துல வர வசனம், அதை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா பயணம் படத்துல அப்படி சொன்னாங்களே நினைக்கல, நம்ம சிறு வயசுல யோசிச்சிருப்போம். அப்படி இருக்க இன்னைக்கு வந்து இஸ்ரேலே மிஞ்சக்கூடிய வகையில இஸ்ரேல் டீல் பண்றதெல்லாம் யாரு, ஒரு பெரிய அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய நாடுகள்லாம் கிடையாது. பாலஸ்தீன் என்ன, அவங்க ஹமாஸ்ன்றது ஒரு போர்க்குழு, ஈரானுடைய சப்போர்ட்ல ஈரான் சாப்பிடுற சாப்பாடுல மிச்சம் இருக்கிறது தான் ஹமாஸுக்கு போகும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க அந்த ஹமாஸை அவங்க டீல் பண்றாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஒரு நியூக்ளியர் ஆர்ம்டு ஸ்டேஷனை நம்ம வந்து டீல் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஒரு மிகப்பெரிய இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ரொகுடு நேஷனை நம்ம அட்டாக் பண்றோம். அதுல பெஷாவர் போன்ற இடத்துல டார்கெட் பண்றதுல பெரிய விஷயம். அது வந்து இன்சைட் பாகிஸ்தான் போய் அட்டாக் பண்ணும்போது பாகிஸ்தான் ஆக்கியூபைட் காஷ்மீர் இல்ல, பாகிஸ்தானே நாலா பிரிச்சு அதோட ஒரு பாகமும் நீங்க சொல்ற மாதிரி சாரதா பீட்டமே இந்தியாவோட சேர்ந்தாலும் சேரும். அந்த அளவுக்கு தீவிரமா ஒரு அட்டாக் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்ல, 1971ல இருந்து நீங்க 1947ல இருந்து காஷ்மீர் எப்படி பிரிஞ்சு போச்சு அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம அப்போல இருந்து வெறும் ஒரு சாஃப்ட் கார்னரா தான் டீல் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ சண்டை நடந்தாலும், எப்போ அட்டாக் நடந்தாலுமே பீஸ் பேச்சுவார்த்தைக்கு தான் போய்கிட்டு இருந்தோம் முதல் கர்த்தா. பட் இந்த தடவை அதுக்கெல்லாம் இடமே இல்ல. ஒரு 27 பேரை நீங்க வந்து அட்டாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டாங்க. ஆனா அதுக்கான தக்க பதிலடி நம்ம பெரிய லெவல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் ரொம்ப நாளாவே நம்ம பீஸ் ட்ரீட்டி, அந்த ட்ரீட்டி, அப்புறம் சிந்து நதி ஒப்பந்தம் இப்படிலாம் சொல்லி நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்படி பார்த்து கடைசியில நம்மளுக்கும் வந்து போதுண்டா சாமி, இதுக்கு மேல பீஸ் ட்ரீட்டி எல்லாம் வேணாம், அவங்களுக்கு ஒரு தக்க நடவடிக்கை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் எப்போ ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு சப்போர்ட்டா போய் நின்னுச்சோ, அப்போ வந்து எக்ஸ்பிளிசிட்டா எல்லாருக்கும் எப்போ தெரிய வந்துச்சோ இதுக்கு மேல விடக்கூடாது, இதுக்கு மேல நம்ம அவங்களோட கொம்பை உடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான நம்மளோட டிப்ளமேட்டிக் வேஸையும் யூஸ் பண்ணி எல்லா விதமான ஃபோர்ஸஸும் நம்ம யூஸ் பண்ணி இப்ப அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் ரீஐட்ரேட் பண்றோம், இது பாகிஸ்தான் மக்களுக்கோ சாதாரண மக்களுக்கோ எதிர்த்த வார் கிடையாது. டெரரிசம் அண்ட் டெரரிஸ்ட் சப்போர்ட் பண்ற ஒரு கண்ட்ரி, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு எதிர்த்து நம்ம செய்யக்கூடிய வார் தான் இது. இது கூடிய சீக்கிரத்துல நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனா இப்போதைக்கு அவங்க அட்டாக் பண்றதுனால நம்ம கவுண்டர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கோம். கவுண்டர் ஸ்ட்ரைக்கு மேல ஒரு படி மேல போய் ஃபுல் ஆன் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃபென்ஸ்ல. அண்ட் மல்டிபிள் அட்டாக்ஸ் பலூச்சிஸ்தான்லயும் நம்ம இங்க பாக்குறோம். அண்ட் ஒரு சில ஆர்மி ஆஃபீசர்ஸ் அண்ட் நேவல் ஆஃபீசர்ஸோட ரெசிடென்ஷியல் ஏரியாலையும் ஷெல்லிங் நடந்துகிட்டு இருக்கு அண்ட் பாம்பிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்றதா இருக்காங்க இப்போ பாகிஸ்தான் ஸ்ட்ரைக்கு. அது என்னன்னு பார்க்கணும் நம்ம. எஸ், இதுல வந்து ஷேஷ் பால் வைத், ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் டிஜிபி, அவர் வந்து ஒரு முக்கியமான ட்வீட்டை போட்டிருக்காரு. டு தி பீப்புள் ஆஃப் பலூச்சிஸ்தான், தி டைம் ஹஸ் கம் டு கிளைம் யுவர் ஃப்ரீடம். As we bring an end to Pakistan, rise up, strike and take what is rightfully yours. அப்படின்னு பலூச்சிஸ்தான் மக்களே, உங்களுக்கான நேரடி அறிவிப்பு. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. இந்தியா அடிச்சிட்டு இருக்கு, இந்த நேரம் நீங்க அடிச்சுக்கோங்க. நேரம் வந்து விட்டது உங்களுடைய சுதந்திரம் உங்களுடைய சுதந்திரத்தை பெறுவதற்கு. நம்ம வந்து as we bring an end to Pakistan, rise up, strike and take what is rightfully yours. உங்களுடைய உரிமைக்குரிய இடங்களை மீட்பதற்கு தயாராகுங்கள். எந்திரிங்க, அடிங்க, நொறுக்குங்க, உங்க நாட்டிற்கு சுதந்திரத்தை பெறுங்க அப்படின்னு பலூச்சிஸ்தானுக்கு ஒரு வேண்டுகோள். மலச்சிக்கலுக்கு எந்த ஒரு பக்க விளைவுமின்றி இயற்கையான தீர்வு. ராஜ்லாக்ஸ் கேப்சூல். தொடர்புக்கு 9600426500. எஸ், இந்தியன் நேவி வந்து ஒரு பக்கம் அட்டாக் பண்ணிருக்கிறத, கராச்சியில் அட்டாக் பண்ணிருக்கிறதா நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரொம்ப முக்கியமான விஷயம், ட்ரூத் இஸ் தி ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி ஆஃப் வார் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் ட்வீட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, போர்க்கால நேரங்களில் வந்து போலி செய்திகள் தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எஸ், ஷெபாஸ் ஷெரீப் வந்து எங்கே இருக்கிறார் அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. முக்கியமான பதுங்கு குழியில் அவர் ஒளிந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஷெபாஸ் ஷெரீப் அந்த நாட்டில் வந்து அதோட எவ்வளவு பெரிய ரோகல் ஸ்டேட்னா பாருங்களேன்.
பாகிஸ்தான்ல இது வரைக்கும் ஒரு பிரதமர் கூட முழுசா 5 வருஷ டேர்ம் அனுபவிச்சதே கிடையாது. உலகத்திலேயே பாகிஸ்தான் தன்னுடைய பிரதமருடைய ஆலோசனை கூட்டத்தை ISA அலுவலகத்தில் நடந்து பார்த்திருக்கீங்களா? ராவுடைய ஆபீஸுக்கு போய் பிரதமர் மோடி போய் ஆலோசனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? அங்க போய் பண்ணி பார்த்திருக்கவே மாட்டோம். ஆனா இவர் எங்கன்னா ஆலோசனை நடப்பதற்கு தன்னுடைய எஜமானர்களான ISA உடைய அலுவலகத்துக்கு போய் தான் ஆலோசனை பண்ணுவார் ஷேபாஸ் ஷெரீப். ஒரு டம்மி பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். இவருடைய அண்ணன் கிட்டேயே குட்டு வாங்கினார். சமீபத்திலே இவர் அண்ணனே வந்து சொல்லியிருந்தாரு, அதெல்லாம் அட்டாக் பண்ண வேண்டாம் இந்தியா கிட்ட அப்படின்ட்டு சொன்னவர். இந்தியா கிட்ட ஓரளவுக்கு பாகிஸ்தானின் வரலாற்றிலேயே உருப்படியாக ஒரு யதார்த்தத்தை புரிந்து நட்புறவை வளர்க்க வேண்டும் என இருந்தவர் பார்த்தோம் அப்படின்னா நவாஸ் ஷெரீப் தான். அந்த நவாஸ் ஷெரீப் தான் பஸ் விட்டாரு லாகூருக்கும் அமிர்த்சருக்கும் பார்த்தோம். பஸ் எல்லாம் விட்டு வாஜ்பாய் அவர்கள் கை காட்டிட்டு போற விஷயம்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா அந்த இவரையே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கே தெரியாம அவருடைய ஜெனரலாக இருந்த முஷரப் பார்த்தோம் அப்படின்னா கராச்சியில தாக்குதல கராச்சின்ற பாருங்க கார்கில்ல மேல வந்து பிடித்தார். அந்த இதை நம்ம ஞாபகம் இருக்கும். அதாவது பிரதமருக்கு தெரியாம ராணுவ தலைமை தளபதி வந்து கார்கில்ல மேலே பிடித்து விட்டு அந்த இடத்துல வந்து நமக்கு தரமாட்டோம் அப்படின்ட்டு அட்டாக்க நடத்தினார். உலகத்திலே பிரதமரின் பேச்சை கூட கேட்காமல் பிரதமரையே சிறையில் அடைத்து டிடைன் பண்ணிட்டு ஆர்மி சீஃப் நாட்டை வந்து டேக் ஓவர் பண்ணதை பார்த்திருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் பாகிஸ்தான்ல தான் நடக்கும். சச் அ ரோக்டு டெரரிஸ்ட் நேஷன் பாகிஸ்தான். வார் கிரைம்ஸ் பார்த்தா அவங்க தான் முதல்ல வருவாங்க போல இருக்கு. எக்கச்சக்கமான வார் கிரைம்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ நீட்டா அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில தர்மசாலா அண்ட் பத்தன்கோட் ஏரியால இன்னைக்கு IPL மேட்ச் நடந்ததுக்கு யாருக்காவது வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹோம் ஸ்டேஸ் கொடுத்து அண்ட் ஹோட்டல்ஸ்ல இடம் கொடுக்கறதுக்கு எல்லாம் முன் வந்திருக்காங்க. அவங்கள சேஃபா அகாமடேட் பண்றதுக்கு பொதுமக்கள் சேஃபா இருக்கணும். அந்த மாதிரி டூரிஸ்ட் யாராவது வந்திருக்காங்க திரும்பி போக முடியாத சூழ்நிலை. ஏன்னா 24 ஏர்போர்ட் சுத்து வட்டாரத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அவங்களுக்கு ஒரு சேஃப் பேசேஜ் கொடுக்கணும், ஒரு சேஃப் ஸ்டே கொடுக்கணும்னா எல்லா ஹோட்டல் உரிமையாளர்களும் அங்க இருக்கிற ஹோம் ஸ்டே உரிமையாளர்களும் அங்க அவங்களுக்கு அகாமடேட் பண்ற அளவுக்கு அவங்கள வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டாக் நம்ம பண்ணும்போது ஒரு 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க பவல்பூருக்கு தான் போய் பண்ணியிருந்தோம். ஆனா இப்போ வந்து இன்னும் தாண்டி இன்னொரு 500 கிலோமீட்டர் போய் அட்டாக் பண்ற அளவுக்கு நம்ம அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அடுத்தது ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆன் நார்த் அண்ட் வெஸ்டர்ன் பாகிஸ்தானுக்கும் இது தொடரும்னு நினைக்கிறேன். இன்னும் அக்ரெசிவா போச்சுன்னா இது ஹை டைம் பாகிஸ்தான் ரியலைஸ் பண்ணி அவங்க ஏதாவது ஸ்டெப் டவுன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இன்னும் மோசமா தான் போகும்னு நினைக்கிறேன். எஸ், அம்பத்தி ராயுடு இந்திய கிரிக்கெட் வீரர் அவர் ஒரு சர்ச்சைக்குரிய ட்வீட்டை போட்டு இன்னைக்கு வந்து சர்ச்சையில சிக்கியிருக்கார். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா எதுக்கு சண்டெல்லாம் போடுறோம், எல்லாருக்கும் இனிமே எல்லாருக்கும் சேதாரம் தானே அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹார்ஷான லைன் எடுத்து போட்டிருக்காரு. நாடு முழுக்க இருந்து அவருக்கு கண்டனங்கள் வந்ததை எடுத்து அவர் அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணியிருக்காரு. அவருடைய கமெண்ட்ரி கான்ட்ராக்டை BCCI நிராகரிக்க கூடும், துண்டிக்க கூடும் அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மறுபக்கம் பாகிஸ்தானுடைய அந்த பக்கம் வெர்ஷனை இந்தியாவுடைய ஆதரவா இல்லையான்னு தெரியாது. ஆனா ஒரு பக்கம் இன்னொரு ஃப்ரண்ட் தானா ஓபன் ஆயிடுச்சு. லாகூர் கராச்சி மட்டும் கிடையாது, குவாத்தா அப்படின்னு அழைக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆர்மியுடைய பாகிஸ்தானுக்கு தலைவலியாக இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தானின் காத்தா அப்படின்ற இடத்துல தாக்குதல் நடந்து வருகிறது. பலூச் ஃபைட்டர்ஸ் வந்து பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ரொம்ப பெரிய விஷயமாக இது ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்கிறோம் இந்தியாவுக்கு ஆதரவாக இல்ல இந்தியாவின் தூண்டுதலின் பேரில் சிலர்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மையா அப்படின்னு தெரியாது. நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா 2 ஃப்ரண்ட் பாகிஸ்தானுக்கு இருக்கு இந்தியாவை தவிர்த்து. அது பார்த்தோம் அப்படின்னா TTP அப்படின்னு சொல்லக்கூடிய தெரீக் இ தாலிபான் பாகிஸ்தான், அவங்க வந்து பஷ்தூன்களுடைய விடுதலைக்காக போராடுகிறார்கள். இன்னொருத்தவங்க பார்த்தோம் அப்படின்னா பலூச்சிஸ்தான் லிபரல் ஆர்மி BLA அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பலூச்சிஸ்தானின் விடுதலைக்காக போராடி வருகிறார்கள். சோ அவங்களுடைய அட்டாக்கும் வந்து அந்த பக்கம் குரூஷியலாக இருந்து வருகிறது. அவர்கள் வந்து கிளர்ச்சி படைகளாக இருந்து தாக்குதலை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த தாக்குதல் தொடர்மையானால் இந்தியாவினுடைய இந்த பக்கம் அஃபென்சிவ் தொடர்மையானால் பாகிஸ்தானுக்கு தலைவலியாக குவாத்தா மற்றும் கம்பரானி போன்ற முக்கியமான இடங்கள்லாம் மாறலாம். அப்படி மாறும் பட்சத்தில் வங்கதேசம் 1971 பிரிந்தது போல பிரியக்கூடிய நிலைமை கூட பலூச்சிஸ்தானுக்கு ஏற்படலாம். சுப்பிரமணியன் சுவாமி எப்பவுமே சொல்வாரு, பாகிஸ்தான் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு POK மீட்கிறதுலாம் கிடையாது, முதல்ல பாகிஸ்தானை நாளா உடைக்கணும் அப்படின்றதுதான். அந்த நாளா உடைக்கிறது மாதிரி முதல்ல உடைக்க போறது குவாத்தா கம்பரானி அப்படின்ட்டு பாகிஸ்தான் ஆர்மிக்கு அங்க பலூச்சிஸ்தான் ஃபைட்டர்ஸ் வந்து தண்ணி காட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த தண்ணி அப்படின்னா கராச்சியில இந்தியா காட்டிட்டு இருக்க தண்ணி தான். வருண பகவானின் ஆதரவுடன் முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கும்னு கூட சிலர்லாம் ட்வீட் போடுறாங்க. ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல் ஃபயர்ட் அட் உதாம்பூர் பேஸ் பட் எவ்ரிதிங் ஆர் நியூட்ரலைஸ்ட் அப்படின்றது தான் நமக்கு இருக்கிற தகவல். இந்தியா மீது ஏவப்பட்ட 12 ட்ரோன்கள் 8 மிசைல்கள் என அனைத்தும் நியூட்ரலைஸ் செய்யப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானிலிருந்து டேக் ஆஃப் ஆன F-16, JF-17 உள்ளிட்ட அனைத்தும்
பேஸ்ல இருந்து கிளம்பிய உடனேயே அங்கேயே வைத்து தகர்க்கப்பட்டிருக்கிறது இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு சாதகங்களால். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அர்ஃபா கனும் ஷேர்வானி அப்படிங்கிறவங்க ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது ஹமீத் அன்சாரி அவர்களால் ராஜ்யசபா டிவிக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு நபர். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்கன்னா, பீஸ் இஸ் பேட்ரியாட்டிசம், வார் இஸ் டிஸ்ட்ரக்ஷன், பார்டர்ஸ் டோன்ட் ப்ளீட், பீப்புள் டூ, ஸ்டாப் த வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களுக்குலாம் நம்ம என்ன சொல்லணும்னா, பீஸ் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கிற வரைக்கும் தான் பீஸ், அதெல்லாம் தாண்டியாச்சுன்னா பீஸ்ஃபுல்லாலாம் இருக்க முடியாது அப்படிங்கறத இங்க சொல்லணும் நம்ம. அண்ட் இவங்க இப்போ இந்த பாகிஸ்தான் ஆர்மியோட மைண்ட் செட் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிளெஜ் ஜஸ்ட் அட்டாக் பண்ணணும் தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற எதுவுமே யோசிக்கல. எதனால இந்த அட்டாக் வருதுன்னு கூட அவங்க ஃபுல்லா ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். நம்ம வந்து ஏப்ரல் 22 அந்த அப்பாவி மக்கள் 27 பேர்களோட லைஃப் போச்சு. ஒரு அப்பாவி மக்கள் அட்டாக் பண்ணதுனால தான் நம்ம திருப்பி போய் வெறும் டெரரிஸ்ட் கேம்ப்ஸை மட்டும் அட்டாக் பண்ணிட்டு வந்தோம். அதுவே பாகிஸ்தான் ஆர்மிக்கு வந்து ரொம்ப ஒரு சூடு போட்ட மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு 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 டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அட்டாக் பண்றது வந்து பாகிஸ்தான் ஆர்மி, பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு தாங்காத சூழ்நிலையில ஆர்மியே கவர்மெண்டே முடிவு பண்ணி இப்ப அட்டாக்கு வந்திருக்கு அப்படின்னா அவங்க எந்த மாதிரி மைண்ட் செட்ல ஒரு கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு தான் வருவாங்க. அத நம்மளோட ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் சாதுரியமா ஹேண்டில் பண்ணி அவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலதான் நம்ம கிட்ட இதுவரைக்கும் ஒரு லைஃப் கூட லாஸ் ஆகல. எல்லாமே பாதுகாப்பா சுமூகமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே பார்டர்லயே வச்சு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். எதுவுமே நம்மளோட இன்லாண்ட்ஸுக்கும் நம்ம அட்டாக்கு கொண்டு வரல. நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் அவ்வளோ கேப்பபிளா, அவ்வளோ அட்வான்ஸ்டா இருக்கு. ஓல்டு டிஃபென்ஸ் சிஸ்டமா இருந்த L-70 கூட ரீஃபர்பிஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். S-400 தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். INS விக்ராந்த் நம்மளோட அரேபியன் சீல நின்னுட்டு அவங்களும் பாதுகாத்துட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ராவா இன்னொரு 20 செயிலிங் ஷிப்ஸும் INS விக்ராந்துக்கு சப்போர்ட்டா கமாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் போயிட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். அண்ட் நம்மளோட கவர்மெண்ட் எவ்வளவு வெல் செட்டா இருந்திருக்கு. ரைட் ஃப்ரம் 2014ல இருந்து நம்ம மோடி கவர்மெண்ட் எப்படி செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இப்போ பார்க்க முடியுது. இது பார்க்கும்போது அருண், இப்போ மக்கள் வந்துட்டு எதை பத்தியும் கவலைப்படாம, எதை பத்தியும் பயப்படாம ஜஸ்ட் லைக் தட் அப்படியே இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீஃபர்மேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ்ல. அக்னிவீர் திட்டமா இருக்கட்டும் அண்ட் ப்ரொக்யூர்மெண்டா இருக்கட்டும், இதெல்லாம் விடுங்க. முதல் விஷயம், இந்திய வீரர்களுக்கு முதல் முறையாக அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வந்து கொடுத்ததே இந்த மோடி அரசு தான். அதாவது ஃபுல் டைமா அனைவருக்கும் கொடுத்ததே பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் மோடி கவர்மெண்ட் தான். இவர்கள் தான் வந்து அதை வந்து ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸுக்காக ப்ரிஃபரன்ஸ் படி கொடுத்து அடுத்தடுத்து கொண்டு அனைவருக்கும் அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப குரூஷியலான ஒன்னாக இருந்திருக்கிறது. அதே போல S-400 வாங்கினதும் இதே காலம், ரஃபேல் வாங்கினதும் இதே காலம். இந்த காலத்துல தான் நம்மளுடைய DRDO உடைய ரிசர்ச்சும் பார்த்தோம்னா பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. மோடி கவர்மெண்ட் டைம்ல ரிசர்ச் R&D சொல்லக்கூடிய அது வந்து ரொம்ப அதிக அளவுல இன்வெஸ்ட் செய்யப்பட்டது. அது பொதுவான R&D தவிர அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா மிலிட்டரி அண்ட் டிஃபென்ஸ் ரீதியான DRDOக்கு அதிக அளவிலான இன்வெஸ்ட் பண்ணப்பட்டு அதிக அளவிலான கண்டுபிடிப்புகள் நடத்தப்பட்டிருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா இஸ்ரோவுடைய சேட்டலைட்ஸ், அதுதான் இந்த டைம் கேம் சேஞ்சர் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். கடந்த முறை 1971 நேவின்றது நமக்கும் பாகிஸ்தானுக்குமான டிஃபரன்ஸுக்கு காரணமாக அமைந்தது. இம்முறை நமது இஸ்ரோ அமையும் அப்படின்றது பல எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடிய கருத்து. ஏன் அப்படின்னா மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அத்தியாவசியம், நேவி இன்டெலிஜென்ஸ் அதுவும் ரொம்ப அத்தியாவசியம், ஏர் டிஃபென்ஸ், ஏர் இன்டெலிஜென்ஸ் அதுவும் ரொம்ப எசென்சியல். அன்ஆர்ம்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் மூலியமாக நமது உளவு தகவலை திரட்டுவதுன்னு எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பட் ஆனா நம்மளுடைய சேட்டலைட் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அது நம்மளுடைய இஸ்ரோ வந்து மைல்ஸ் அஹெட் தான் பாகிஸ்தான். அதனால இந்தியாவுடைய பெரிய அசெட்டா இம்முறை இஸ்ரோ இருக்கும். இந்த கவுண்டர் ஸ்ட்ரைக்ஸுக்கு டார்கெட் பிக்ஸ் பண்றதுல இருந்து எல்லாமே இஸ்ரோக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கு அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் டோன்ட் ஃபர்கெட், இஸ்ரோ கம்ஸ் அண்டர் பிரைம் மினிஸ்டர்ஸ் மினிஸ்டீரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடியதுதான் இந்த இது. இந்தியா பாகிஸ்தானுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னாலே வார் ஹிஸ்டரின்றது தொடர்ந்து இருக்கு. 1947 காஷ்மீருடைய முதல் காஷ்மீர் வார் நடந்தது. சுதந்திரம் பெற்ற உடனே அவங்களுடைய லஷ்கர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ட்ரைபல் அப்படின்னு அர்த்தம். லஷ்கர் அப்படின்ற ட்ரைபல், அதான் லஷ்கர் இ தைபா அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. சோ அப்படி இருக்க அந்த லஷ்கர்களை தூண்டிவிட்டு பாகிஸ்தான் ராணுவம் பின்னால் இருக்க
பிரிட்டன் வந்து இந்த நாடை பிரிச்சு கொடுத்துட்டோம், இதுக்கு மேல இன்னொரு சொதப்பணும் அப்படின்னா, இவனுங்களை காலி பண்ணணும் அப்படின்னா, இவனுங்க வளரக்கூடாது அப்படின்னா, இவனுங்களுக்குள்ள ஒரு மோசமான ஒரு எல்லையை வர பண்ணும், முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கலப்பி விட்டு போகணும் அப்படின்ட்டு இந்த நிறைய ஒயர்லாம் இஷ்டத்துக்கு பின்னி பிறஞ்சு கிடக்கும் தெரியுமா, பிரிக்கவே முடியாது. அது மாதிரி ஒரு சிக்கல்களை ஏற்படுத்திட்டு போனதான் பிரிட்டன். அந்த பிரிட்டன் மற்றும் பாகிஸ்தானின் தூண்டுதலின் பேரில் லஷ்கர்கள் வந்து தூண்டிவிட்டார்கள். அந்த லஷ்கர்கள் வந்தார்கள், அவர்கள் பிடித்ததுதான் POK, இன்று வரை மீட்கப்படவில்லை. அதற்கு எதிராக அடித்ததுதான் ஃபர்ஸ்ட் காஷ்மீர் வார். அதில் நம்ம வந்து POK தவிர்த்து எவ்வளவு தூரம் இன்னைக்கு இருக்குமோ அவ்வளவு தூரம் வரைக்கும் மீட்கல, அது வரைக்கும் பிடிச்சோம். மீட்க வேண்டியது POK, ஆனால் மீட்கப்படவில்லை. அன்றைய தினம் வந்து எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் பிடிச்சுக்கோங்கன்னு அன்றைய பிரதமர் நேரு அவர்கள் போட்ட உத்தரவு தான் இன்று வரை ஒரு தலைவலியாக இருந்து வருகிறது. அப்படி இருக்க ஃபர்ஸ்ட் காஷ்மீர் வார் 1947 நடந்தது. 1965 ஆபரேஷன் ரிடில் நடந்தது. 1971 ஆபரேஷன் கேக்டஸ் லில்லி நடந்தது. ஆபரேஷன் 1984 ஆபரேஷன் மெக்தூத் நடந்தது. 1999 கார்கில் வார் நடந்தது. 2001 2002 ஆபரேஷன் பராக்கிரம் நடந்தது. 2008 மும்பை அட்டாக், அது வந்து நமக்கு நடந்தது. அவங்க வந்து பாம்பு அட்டாக் பண்ணிட்டு போனாங்க, அது ரொம்ப முக்கியமான ஈவென்ட்டாக இருந்தது. அதே போல பாக்குறோம் 2016 உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், நம்ம ஊர்ல உரி மற்றும் பத்தான்கோட்ல தாக்குதல் நடத்தியதன் காரணமாக நம்ம உள்ள போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்தினோம். 2019 ஆபரேஷன் பந்தர் நம்ம நடத்தினோம். ஏர் ஸ்ட்ரைக்கு பேரு பாலாகோட் ஏர் ஸ்ட்ரைக் பேரு ஆபரேஷன் பந்தர். அதுக்கப்புறம் 2025 ஆபரேஷன் சிந்தூர் தற்போது நடத்தி வருகிறோம். இந்த நிலையில ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் முப்படை தலைமை தளபதி மற்றும் முப்படைகளுடைய தளபதிகளையும் சந்திக்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த சந்திப்பு நடக்கலாம் அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நம்ம பார்க்கிறோம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து தற்போதும் ஒரு முக்கிய ஆலோசனையில் தான் இருக்கிறார். ராணுவ தளபதியுடன் மட்டும் ஆலோசித்த நிலையில் தற்போது முப்படை தளபதிகள் மற்றும் CDS-ஐ விரைவில் சந்திக்கிறார் ராஜ்நாத் சிங். ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் டு டிஃபெண்ட் இந்தியா சோவரனிட்டி அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. இந்த நிலையில ராஜ்நாத் சிங் அவர்கள் CDS மற்றும் முப்படை தளபதிகளை சந்திக்க இருக்கிறார். இந்தியாவின் தாக்குதல் பல முனைகளிலும் நடந்து வரக்கூடிய நிலைமையில இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா MEA and MOD மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு பிரஸ் பிரீஃபிங் வந்து இருக்கும் நாளை காலையில 10 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு நம்மளுக்கு மக்களுக்கு உண்டான செய்தி சொல்றதை விட உலகத்துக்கு உண்டான செய்தியா தான் அது பாக்குறோம். நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். கடைசி 2 பிரஸ் பிரீஃபிங்கா ஸ்ட்ராங் மெசேஜஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரீஸுக்கு இந்தியா வந்து என்ன பண்ண போகுது, இந்தியா ஏன் அட்டாக் பண்ணுது அப்படிங்கறத வெல் டிஃபைன்டா சொல்லி கிளியர் ஸ்டேட்மெண்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது இப்படி பார்க்கும் போது நாளை காலையில 10 மணிக்கு ஒரு ஜாயிண்ட் பிரஸ் பிரீஃபிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அலாங் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவர் வந்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், அப்புறம் 3 தளபதிகள் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் அவர்களுடைய சீஃப்ஸை வந்து மீட் பண்ண போறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான மீட்டிங். ஏன்னா ஹெவி ஆர்டிலரிஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு மீட்டிங் நடந்துச்சுன்னா அடுத்த கட்ட தாக்குதல் எப்படி இருக்கும், ஏதாவது அட்வான்ஸ் பண்ணணுமா, இல்ல நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கோம் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் இந்த மீட்டிங்கா இருக்கும்னு தோணுது. அண்ட் மிலிட்டரி பேசஸ் எவ்வளவு ஸ்ட்ரென்த்தனா வச்சிருக்கோம், மிலிட்டரி பேசஸ்ல எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு, நம்மளோட ஆர்டிலரி இன்வென்ட்ரி எல்லாமே செக் பண்றதுக்கு அப்படியா கூட இருக்கலாம். அண்ட் as I said, இது வந்து ஒரு செக்யூரிட்டி சிச்சுவேஷனை ரிவ்யூ பண்ற மீட்டிங். இது அடிக்கடி நடக்கும், இந்த மாதிரி நியூஸ் நீங்க அடிக்கடி பாப்பீங்க. ஏன்னா இது கான்ஸ்டன்ட் அட்டாக்ஸ் இருக்கும் போது நம்மளோட ஜவான்ஸ், நம்மளோட வீரர்கள் அவங்களை எக்யூப்டா வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ரிவ்யூ மீட்டிங்ஸ் அடிக்கடி நடக்கும் அண்ட் எல்லா பேஸ்லயுமே நடக்கும். இப்போ இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்த ஆர்டிலரி அட்டாக், இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ண புல்லட்ஸா இருக்கட்டும், ஷெல்லிங்ஸா இருக்கட்டும், இதை பத்தின ஒரு ரிவ்யூ மீட்டிங்கா இருக்கும். அண்ட் அதை தவிர முக்கியமா நேவியோட இன்புட்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா நம்மளோட வாட்டர் ஃப்ரண்ட்ல இருக்கிற INS விக்ராந்துக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்க போகுது அப்படிங்கிற மத்த 26 வார்ஷிப்ஸ் அப்படிங்கறதையும் நம்ம செக் பண்ணுவோம். எஸ், ரொம்ப அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்கிறோம். இப்போ நமக்கு மற்றொரு பிரேக்கிங் நியூஸ், நாளை இன்னும் கொஞ்ச நேரத்துல,
அதிகாலையில டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் முப்படை தளபதிகள் மற்றும் முப்படை தலைமை தளபதி CDS உடைய அனில் சௌஹானுடன் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார். ரிவ்யூ செக்யூரிட்டி சிச்சுவேஷன் செக்யூரிட்டி சிச்சுவேஷனை செக் பண்ணுவதற்காக தற்போது நடந்து வருவது, அடுத்து நடக்க வேண்டியது அப்படின்ட்டு முக்கியமான விஷயங்கள் குறித்து ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு ரிவ்யூ மீட்டிங்கை நடத்த இருக்கிறார். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, DRDO ஒரு முக்கியமான அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. ஒடிஷாவின் சந்திப்பூர்ல இந்த ஆலோசனை கூட்டம் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்துல நடக்குதுன்னா நம்புவீங்களா? 4 to 5 AM நடக்கலாம் அப்படின்ற இனிஷியல் தகவல்கள் வருது. DRDO ஒரு அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. அவர்கள் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க இந்தியன் டிஃபென்ஸ் ஆர்ம்டு போர்சஸ்க்கு. அதே போல பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய மியூனிஷன் லிமிடெட் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து ஒரு 6-7 நாள் முன்னாடியே ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய ஆயுதங்களை தயாரிக்கக்கூடியவர்கள். அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஒரு அறிவிப்பை விட்டிருந்தார்கள். அதன்படி அடுத்த 2 மாசத்துக்கு லீவ் எல்லாம் கிடையாது, லாங் லீவ் எல்லாம் கிடையாது, அனைவரும் உடனடியாக லாங் லீவ்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இது நடந்திருக்கிறது. சோ நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் ஏவிய ஒவ்வொரு இதையும் ஒரு கிரிக்கெட்டிங் லாங்குவேஜ்ல ஒரு மீம் ஆட்டம் போயிட்டு இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மீம். 2005, 6, 7, 8 காலத்துல 2 விஷயம் நடந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒன்னு வந்து இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் ஓடி எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னு ராகுல் டிராவிட், இன்னொன்னு தோனி. இந்த 2 DD அப்படின்னு இருக்கக்கூடிய ராகுல் டிராவிட் மற்றும் தோனி இவர்களுடைய இதை வச்சு ஒரு மீம் இப்போ சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அது இந்தியா பாகிஸ்தான் ஒரு லைட்டர் நோட்ல சொல்லணும் அப்படின்னா, ராவல்பிண்டியில இருந்து ஒரு ரயில் இன்ஜின் போல ஓடி வந்து போடக்கூடிய ஷோயப் அக்தரை அப்படியே நிறுத்தி பால காலுக்கு கீழே நிப்பாட்டுவாரு ராகுல் டிராவிட். அது போல ஒரு ஸ்ட்ரோக் பிளேவையும் பார்க்க முடியும். அது நம்மளோட S400. அப்படியே ராவல்பிண்டியில இருந்து அதே வேகத்துல வந்து தலையை நோக்கி பால் பவுன்ஸ் போட்டோம்னா அதை தோனி வந்து ஸ்கொயர் லெக்ல 6 அடிப்பார். அதுதான் நம்மளுடைய மிசைல் அண்ட் ஏர்கிராஃப்ட் அண்ட் நம்மளுடைய ட்ரோன் சிஸ்டம். அது போல ராவல்பிண்டியில இருந்து எத்தனை பேர் ஓடி வந்து எவ்வளவு வேகமாக போட்டாலும் எங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணவும் தெரியும், அக்ரஷனா ஆடவும் தெரியும் அப்படின்ட்டு 2 மீம் தோனி டிராவிட வச்சு இன்றும் வருகிறது. நம்ம பார்க்கிறோம் 2025ல இந்த மீம் வந்து ரிலவெண்டா இருக்கும்னு யார் எதிர்பார்த்திருப்பா? அதே நம்ம காமிகாசே ட்ரோன்ஸ் எல்லாம் போய் அட்டாக் பண்ணும்போது ரொம்ப நங்குற மாதிரி நச்சுன்னு அந்த காமிகாசே ட்ரோன்ஸ் பத்தி பேசும்போது தான் நமக்கு முக்கியமான எதிர்த்து வருது. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கூட நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. இது பார்க்கிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணிருக்கு நம்மளுடைய காலை தாக்குதலில். பார்க்கிறோம் நம்மளுடைய இது பார்த்தோம் அப்படின்னா காமிகாசேன்றது இஸ்ரேலிய ட்ரோன். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான ரோல் இந்த டைம் பிளே பண்ணிருக்கு. நம்மளுடைய அந்த தாக்குதலின் இதுல வந்து பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு. அதோடைய வெர்ஷன் வந்து இங்க நம்ம பார்க்க முடியும். சோ இந்த காமிகாசே ட்ரோன்ஸ் வந்து சூசைட் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு சேலஞ்சிங் மாடர்ன் வார்ஃபேருக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் இது நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது நம்மளோட Thursday early morning நம்ம ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணோம். அந்த ஒரு 9 லொகேஷன்ஸ் அட்டாக் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணது. இது பாத்தீங்கன்னா ஒரு லாய்டரிங் மியூனிஷன். அண்ட் இது நம்ம ஒரு டிபிக்கல் வெப்பன் ஃபார் அ வார் ஹெட். இதை நம்ம வந்து டைரக்டா லான்ச் பண்ணலாம். இது கூட வந்து பேலோடும் சேர்ந்தே போய் அட்டாக் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட டார்கெட் நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி லேட் லாங் அண்ட் எவ்ரிதிங் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டார்கெட் சொல்லிட்டோம் அப்படின்னா இட் வில் டைரக்ட்லி கோ அண்ட் அட்டாக் தட் பர்டிகுலர் லொகேஷன். அண்ட் இதுக்கு கூட நம்ம காம்படிட்டிவ் ட்ரோன்ஸ் அண்ட் பெஸ்ட் ட்ரோன்ஸ் எல்லாம் எப்படின்னு பார்த்தோம்னா MQ-9 ரீப்பர்னு இருக்கு, அது யுனைடெட் ஸ்டேட்ஸோடது. அண்ட் CH-5 ரெயின்போ ட்ரோன்ஸ் இருக்கு, அது சைனாவோடது. அண்ட் பைராக்டர் TB2 அது டர்க்கியோடது. ஸோ இதுக்கெல்லாம் காம்படிட்டிவா இருக்கிற இந்த காமிகாசே ட்ரோன்ஸ் அருண் சொன்ன மாதிரி நம்ம இஸ்ரேல் கிட்ட இருந்து இஸ்ரேலோட மேனுஃபேக்சரிங்ல வந்த ட்ரோன்ஸ் அண்ட் வெரி டார்கெட் ஸ்பெசிபிக் ட்ரோன்ஸ் இது. அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் a missile and a kamikaze drone ஏன் அப்படி யூஸ் பண்றோம்னா, இந்த ஒரு கிரவுண்ட் மிசைல் வந்து பாத்தீங்கன்னா ரேடார்ல இருக்கும் அண்ட் ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஒரு ஹை அலர்ட்லயே வச்சிருக்கோம். ஆனா இந்த காமிகாசே ட்ரோன்ஸ் வந்து ஒரு டார்கெட் ஸ்பெசிபிக்கா சின்னதா ரேடார்ல அவ்வளவு சீக்கிரம் சிக்காம போயிட்டு அட்டாக் பண்ணக்கூடியது. அண்ட் மிசைல்ஸ் வந்து ஜெனரலா ஃபாஸ்டரா இருக்கும், பட் காமிகாசே ட்ரோன் வந்து பிரெசிஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அருண், எஸ், நம்ம இதுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா காமிகாசே அதோடைய ஃபீச்சர்ஸ் தான். அது ரொம்ப முக்கியமான இதா இருக்குது. இந்த ட்ரோனுடைய இது ரொம்ப குரூஷியலான விஷயங்கள் என்ன அப்படின்னா,
இது வந்து காமிகாசே, இந்த பெயர் வந்து எங்க இருந்ததுன்னா ஜாப்பனீஸ் பெயர். 2ஆம் உலக போரின் போது ஜப்பானுடைய போர் விமானிகள் அவர்களிடம் குண்டு தீர்ந்து விட்டது. அம்யூனிஷன் தீர்ந்ததுக்கு அப்புறம் அவர்கள் மேற்கொண்டது என்ன அப்படின்னா, எதிரியுடைய அசெட்ஸ் மீது நேரடியாக அவருடைய போர் விமானங்களை வீழ்த்தி அதன் மூலம் ஒரு சூசைட் பாம்பர் போல அட்டாக் நடத்தியது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அதன் அடிப்படையில் வந்த பெயர் தான் இந்த காமிகாசே ட்ரோன். இது வந்து இஸ்ரேலிடம் இருந்து நம்ம வாங்கினது. இதுதான் நமக்கு வந்து இம்முறை வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பெயரிலும் அழைக்கப்படுகிறது. இந்த இதுல வந்து ஆன்டி ஸ்வாம் ட்ரோன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த இது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆன்டி டேங்க் ட்ரோனாகவும் இருந்திருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு பாகிஸ்தான்ல பலர் வந்து இந்தியா அனுப்பிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தினோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல காமெடி என்னன்னா, இதை சுட்டு வீழ்த்தலாம் முடியாது. இது என்ன அப்படின்னா, இது விழுந்துச்சுனாலே அந்த இடத்துல அட்டாக். இது மூலியமா மானிட்டர் பண்ணிட்டே போக முடியும். அன்ஆர்ம்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ இது அன்ஆர்ம்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸாவே அப்படியே போயிட்டு இருக்கும். எஸ், தற்கொலைப்படை ட்ரோன் அப்படின்னு இதை அழைக்கலாம். இதை சுட்டு வீழ்த்திட்டோம்னு பாகிஸ்தான் பெருமை கட்டிட்டு இருந்தாங்க மத்தியானத்துல இருந்து. இதை காமெடினா பல வெஸ்டர்ன் மீடியா இதை வச்சுக்கிட்டு இந்தியாவின்